அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு எஜமான்ட்ட ரொம்ப நாளா வேலை செய்றாரு. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அப்ப என்ன செய்றது அவரு ஒரு 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 வேலையாக போயிடுறாரு. யாரு அந்த வேலை பார்க்கக்கூடியவரு ஒரு வேலையாக போயிடுறாரு. சம்பளம் வாங்காம போயிடுறாரு. அந்த எஜமான்ட்ட கூலி வாங்காம போயிடுறாரு. அப்படி கூலி வாங்காம போன உடனே என்ன செஞ்சுறாரு, அந்த கூலி காசு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேலை பார்த்த அந்த எஜமான் என்ன செய்றாரு, அந்த கூலி காசுல ஆட வாங்குறாரு. ஒரு 2 ஆட்ட வாங்கி விடுறாரு. அந்த ஆடு என்ன செய்யுது, 1 அதாவது 2 நாளாவது, 4 1000 ஆவுது, லட்சமாவது அப்படியே பண்ணை ஒரு மந்தை ஆயிருது. ஒரு மந்தையா இதாகி இருக்கு. இது அப்படியே காலம் நேரம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சம்பளம் கூலி வாங்காம போனாரு. அவர் ரொம்ப நாளைக்கு பிறகு வர்றாரு. வந்து அந்த எஜமான்ட்ட கேட்கிறாரு, நீங்க வந்துட்டு எனக்கு சம்பளம் காசு குடுங்க, கூலி குடுங்க. உடனே என்ன செய்றாரு, அந்த பாருங்க அல்லாஹ்வுடைய பயத்த கண்டு அந்த எஜமான் என்ன செஞ்சாரு, அந்த ஆட்டு மந்தையே குடுக்குறாரு. பாருங்க அந்த கூலி காசு. அப்ப அவர் சொல்றாரு, நான் சம்பளத்த தாங்க கேட்டேன். கூலிய தான் கேட்டேன். அப்பதான் அவர் அந்த எஜமான் சொல்றாரு, நீ உழைச்சி இல்ல, அந்த காச விட்டுட்டு போனீல்ல, உன் காசுல நான் 2 ஆடு வாங்கி விட்டேன். பாரு அது உன் மந்தைய நீ எடுத்துட்டு போ. பாருங்க இறைவன் மேல எவ்வளவு பயந்து வாழ்ந்திருக்காங்க. பெரிய பெரிய அரசர்கள்லாம் இறைவனை பயந்து வாழ்ந்திருக்காங்க. இறைவன் மேல பயந்து அந்த பாருங்க அந்த ஆட்டு மந்தையே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், யாருடைய அதாவது வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய காசை கணக்கு பண்ணி நம்ம கொடுத்துடணும். அதாவது நம்ம இறைவனுக்காக செய்யணும். அதே மாதிரி ஒரு தான தர்மம் பண்றீங்களா, அதாவது மறைவாக செய்யுங்க. அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க செய்யாதீங்க. மறைவாக செய்யுங்க. நன்மைக்கு அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. நீங்க அந்த மாதிரி செய்யுங்க. தர்மம் கொடுங்க. இல்லாத எளித பார்த்து தர்மம் கொடுங்க. அதாவது தர்மம் கொடுக்கறதுனால நம்ம நரகத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு. எல்லாம் நரகத்துல போறதுக்கு வெட்கப்படும். ஏன்னா இந்த மனுஷன் தர்மத்துல முந்தினா, அதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு அதாவது பேரிச்சம்பழத்துல ஒரு துண்டாவது கொடுத்துருங்க, நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்துக்கங்க. அதனாலதான் இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, வருஷத்துல ஒரு நாள் நீங்க கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்துருங்க. அதாவது கடன் இல்லாம இருக்கணும். ஜக்காத்து நீங்க கொடுக்கும் போது கடன் இல்லாம இருக்கணும். யாருக்காவது கொடுக்க வேண்டியது குறைகளை கொடுத்துருங்க. யாருக்காவது 100 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 1000 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 500 ரூபா கொடுக்கணுமா, அந்த கடத்துக்கெல்லாம் கொடுத்துருங்க. முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கடத்தை வச்சு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. இந்த மார்க்கம் வந்து நீங்க தடுமாறவும் தேவையில்லை. இந்த மார்க்கம் வந்து அழகான முறையிலே சொல்லிடுது, இப்படி இப்படி செய்யுங்க, இப்படி இப்படி செய்யுங்க. அதுலயும் உங்க குடும்பத்தாருக்கு கொடுங்க. ஏன் பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தாருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புண்ணியம். ஏன்னா பாருங்க, நீங்க தம்பிக்காரரு ஏழையா இருப்பாரு, அண்ணன் பணக்காரரா இருப்பாரு. ஆனா மற்ற இடத்துல எல்லாம் தர்மம் பண்ணுவாரு. ஆனா தம்பிக்காரருக்கு கொடுக்க மாட்டாரு. தம்பி பணக்காரரா இருப்பாரு, அண்ணன் ஏழையா இருப்பாரு. இவர் எல்லா இடத்துலயும் ஆட்டம் போடுவாரு, குடும்பத்தை விட்டுருவாரு. பாருங்க இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, உன் குடும்பத்துக்கு கொடு, உன் குடும்பத்துக்கு செய். எதா இருந்தாலும் என்ன செய்ய, உன் குடும்பத்துக்கு கொடு. ஏன்னா குடும்பம் கஷ்டப்படும் போது நம்ம அந்நியவங்களுக்கு கொடுத்தா, அதாவது குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கும்போது 2 நன்மை ஏற்படுது. எப்படி, ஒண்ணு சதக்கா செஞ்ச நன்மை, ஒண்ணு குடும்பத்துக்கு செஞ்ச நன்மை. பாருங்க அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு வந்து தடுமாறவே தேவையில்லை. எல்லாமே அழகா சொல்லிட்டான். நீ அழகா நீ வந்துட்டு தர்மம் பண்ணு, உனக்கு நான் வந்துகிட்டு சொர்க்கத்தை வச்சிருக்கேன். சொர்க்கம்டா எப்படிங்க, 600 மைலுங்க ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கும். மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது 600 மைல். சொர்க்கத்தில் உள்ள பெண்கள்லாம் போட்டி போடுவாங்களாம், நான் நீண்டு. நம்ம தர்மம் பண்ணணும். இல்லாத எளிதை பார்த்து தேடு கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு மறைவாக. அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு வருது. அல்லாஹ் எல்லாத்தையுமே அதாவது அல்லாஹ் வந்துட்டா மனசுல நினைக்கிறது எல்லாமே தெரியும். மனசுல நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம என்ன செய்ய போறோம், அல்லாஹ் எல்லாமே கண்காணிக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு சிறு தூக்கமே பெரிய தூக்கமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன சிறிய தூக்கம் இருக்குதா, பெரிய தூக்கம் இருக்கா? அல்லாஹ் எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கான். அதனால நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நம்ம செய்யணும். நம்ம ஏழை எளிதுகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா சிலவங்க கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஜக்காத்து இந்த வருஷம் இந்த ரமணா மாதம் இருக்குது, அழகா நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அதாவது வருஷம் 11 மாசமும் நீங்க பாவம் செய்வீங்க. இந்த ரமணா மாதத்துல பாருங்க, நீ ஒண்ணு செஞ்சா நான் லட்சக்கணக்கான நன்மை நான் தர்றேங்கிறான். பாருங்க அந்த நோன்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த நோன்பாளிகளுடைய துவா உடனே அல்லாஹ் ஏத்துக்கு. 2 கையை தூக்கி நீங்க கேட்டாவோ போதும் அல்லாஹ் மன்னிச்சு. ஏன்னா அந்த நோன்புக்கு மட்டும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இந்த அதாவது அந்த ரமலான் மாதத்துல உள்ள நோன்பை மற்ற நாளையில நீங்க 1 வருஷம் வச்சாலும் சரி, இந்த ஒரு நாளைக்கு ஈடாகாது ரமலான் மாதம் இந்த நோன்பு. அதனால இந்த நோன்பு இந்த மாசம், இந்த ரமலான் மாசம்
நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, இறைவன்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. ஜக்காத்து உங்களால முடிஞ்சா ஜக்காத்து கொடுங்க. அதான் கடத்தை வச்சுட்டு கொடுக்காது. அதே மாதிரி ஏழைகளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையில நபிமார்கள் வச்சது. நபிமார்களுக்கு கஷ்டப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை நம்ம கண்ணியப்படுத்தணும். கவலைப்பட்டு இறைவனிடத்துல அழுது பொழுது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னாச்சுன்னா, என்ன தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணுங்க. ஆனா ரகசியமா பண்ணிலாக்க உங்களுக்கு 2 நன்மை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.